வணக்கம். விருச்சிக ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2024 வருகின்ற 4/11/2024 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிவேகமாக செயல்பட்டு நற்பலன்களை செய்ய வேண்டுமா? நற்பலன்களை செய்வார். கெடு பலன்களை செய்ய வேண்டுமா? கெடு பலன்களை செய்வார். 5 மாதங்கள் வக்ரகதியில் இருந்துவிட்டு வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் பல வகையான முன்னேற்றங்களும் அவர் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை தர வேகமாக செயல்களை செய்வார். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகையான நற்பலன்களோ அசுப பலன்களோ தரப்போகிறார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்றிருக்கிறார். குரு பகவானோ சப்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் ராசியில் அமர்ந்து நற்பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் 11ஆம் ராசியில் அமர்ந்து கொண்டு நற்பலன்கள் மட்டுமல்லாமல் எதிர்பாராத தனலாபங்களையும் தருவார். ராகு பகவானும் அவருடைய அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து வருவார்கள். சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புக்கள் என்பது அதிவேகமாக செயல்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் எதிரிகளாக பல பேர் உங்களுக்கு மறைமுகமாக இருந்திருந்தால் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு உண்டான பதிலடியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார். எந்த ஒரு ஜாதகத்திலும் செவ்வாய் பகவான் பலமாக இல்லாமல் கெட்ட இடங்களில் அமர்ந்து விட்டால் பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். செவ்வாய் பகவான் உதிரக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கெட்ட இடங்களில் மட்டும் ஒரு ஜாதகத்தில் அமர்ந்து விட்டால் உறவுகளால் நற்பலன்கள் இருக்காது. பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். மண்ணும் சொத்தும் இவர்களுக்கு பூமி பிராப்தம் என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பூமிக்காரகன் கெட்ட இடங்களில் அமர்ந்து விட்டால் வீட்டிலும் பிரச்சனையாக இருக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்திலையும் பிரச்சனையாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்காது. இங்கு கெட்ட இடம் என்று சொல்லுவது செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகராசியில் அமருவதும், செவ்வாய் பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து அமருவதும், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தில் இருந்து கணக்கிடும்போது 8ஆம் இடத்தில் அமருவதும், மேசராசி அல்லது விருச்சிக ராசியாக இருந்து இந்த ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் 6லே 8லே மறைவது என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது. முக்கியமாக சனியுடன் சேருகின்ற செவ்வாய் பகவான் பல வகையான வழக்குகளும் பிரச்சனைகளும் இடத்தாலும் மண்ணாலும் சொத்தாலும் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் செவ்வாய் பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது பல வகையான கெடு பலன்களை கொடுத்து விடுவார். சரி, பலன்களுக்குள் போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புக்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் என்பது ஜோதிட விதி. அந்த வகையில் குரு பகவான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் குரு பகவான் வக்ரம் பெற்று விடுவார். ராகு கேதுக்களோ பெயர்ச்சி காலங்களை நோக்கி சென்று விடுவார்கள். ஆகையால் சனி பகவான் வக்ரம் பெறுவது உங்களுக்கு பாதகத்தை தராது. ஆனால் வக்ர நிவர்த்தி பெறுவது சற்று பாதகங்களாக இருக்கும். செய்யும் தொழிலில் இடைஞ்சல்கள் அதிகரிக்கும்.
வருமானம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சென்ற மாதங்களில் சில பிரச்சனைகளை சந்தித்திருந்தால் அந்த பிரச்சனைகள் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது பிரச்சனைகளே இல்லாமல் உங்களுக்கு நல்வழி காட்டுவார். ஆனால் சனி வக்கர நிவர்த்தி பெறும்போது குரு பகவான் வக்கரம் பெற்றால்தான் உங்களுக்கு பாதகங்கள் என்பது அதிகரிக்கும். இதற்கு என்ன தான் செய்கிறதுன்னு கேட்டிங்களானாக்கா பொறுமையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அர்த்தாஷ்டம சனியின் வேகங்கள் அதிகரிக்கும் போது குருவும் வக்கரம் பெற்று 6ஆம் இடத்தினுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஆகையால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும், தொழிலில் சில பிரச்சனைகளும், தொழில் செய்கின்ற இடத்தில் பிரச்சனைகளும், அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் பல வகையான சிக்கல்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் விருச்சக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பொறுமையாக எதையும் சாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இருப்பார்கள். ஆகையால் பொறுமை என்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த பொறுமையை சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றாலும் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் எதையும் தாங்கும் மனிதர்களாகவும் சில மாதங்கள் மட்டும் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அமைதி, இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு இதை மட்டும் செய்து வந்தாலே போதுமானது. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.